மறைந்த பேராயர் எஸ்ரா சட்குணம் இல்லத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய சகோதரர் மோகன் சி லாசரஸ், சத்தியம் டிவி நிர்வாக இயக்குனர் ஐசக் லிவிங்ஸ்டோன் ஆகியோர் எஸ்ரா சட்குணத்தின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவரும் இந்திய சுவிசேஷ திருச்சபை பேராயருமான எஸ்ரா சட்குணம் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். அவரது மறைவுக்கு தமிழக முதலமைச்சர், கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மறைந்த பேராயர் எஸ்ரா சட்குணம் இல்லத்திற்கு சென்ற இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் ஸ்தாபகர் மோகன் சி லாசரஸ், சத்தியம் டிவியின் நிர்வாக இயக்குனர் ஐசக் லிவிங்ஸ்டோன் ஆகியோர் எஸ்ரா சட்குணத்தின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து எஸ்ரா சட்குணத்தை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். இதன் பின்னர் செய்தியாளருக்கு பேட்டியளித்த சகோதரர் மோகன் சி லாசரஸ், பேராயர் எஸ்ரா சட்குணம் ஏராளமான திருச்சபைகள், கல்வி நிறுவனங்களை உருவாக்கி பலருக்கு உதவி செய்து வந்ததாக புகழாரம் சூட்டினார். அவரிடம் இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டதாக கூறிய அவர், அவரது மறைவு பேரிழப்பு என்று தெரிவித்தார். எஸ்ரா சட்குணம் ஐயா பல வருஷமாக அவங்களோடு எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. நல்ல எனக்கு மீது அன்பு கூர்ந்த நல்ல ஒரு தகப்பனாக, ஆவிக்குறை தகப்பனாக எனக்காக ஜெபிக்கிறவளாக இருந்தாங்க. கடைசி வரைக்கும் ஊழியம் திருச்சபை ஸ்தாபிக்கணும், ஆத்மாக்களை ரட்சிப்புகளை நடத்தணும், தரிசனத்தோடு செயல்பட்டவர்கள். ஆனால் இவ்வளவு திருச்சபைகளை ஸ்தாபித்து, இவ்வளவு கல்வி நிறுவனங்களை உருவாக்கி, அதே மாதிரி நிறைய ஊழியர்களை உருவாக்க முடியாத வேதாகம கல்லூரிகளை உருவாக்கி, இந்த ஒரு 50 வருஷ காலத்துக்குள்ள இவ்வளோ பெரிய திட்டத்தை நிறைவேற்றி அவங்க வெற்றியோடு ஓட்டத்தை முடிச்சிருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சத்தியம் டிவி நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன், கடந்த 40 வருடத்தில் பேராயர் எஸ்ரா சட்குணம் செய்த சாதனைகளை யாராலும் செய்ய முடியாது என்று தெரிவித்தார். அனைவரிடத்திலும் பண்பாகவும் மிகவும் எளிமையாக வாழ்ந்த பேராயர் எஸ்ரா சட்குணத்தை வரும் தலைமுறையினர் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அவர் விட்டு சென்ற பணிகளை மேன்மேலும் சிறப்பாக செய்ய வேண்டும் எனவும் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் கேட்டுக்கொண்டார். மறைந்த தந்தை பேராயர் டாக்டர் மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் எஸ்ரா சட்குணம் அவர்களை 1975 வருடத்திலிருந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். உலகத்திலேயே ஒரு பெரிய சாதனையை உருவாக்கிய ஊழியக்காரர்களில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை நிரப்புனவர், பிடித்தவர் நம்முடைய தந்தை பேராயர் எஸ்ரா சட்குணம் அவர்கள். 10,000 திருச்சபைகள் 40 வருஷத்துக்குள்ளே அவங்க சாதித்த சாதனைகள் இந்த உலகத்தில் யாருமே பண்ண முடியாது, நினைத்தும் பார்க்க முடியாது. ரொம்ப எளிமையாக, ரொம்ப இனிமையாக, ரொம்ப தாழ்மையாக அவங்க பழகிற பழக்க வழக்கங்கள், 10,000 ஆலயங்கள் கட்டின அந்த மாபெரும் ஊழியக்காரருக்கு அடுத்த தலைமுறையும் பேராயர்மார்களும் போதர்களும் தொடர்ந்து 10,000 சபைகளை 10 லட்சம் சபைகளாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த இந்த தேசத்தில் திறம்பட செயல்பட, ஆண்டவருக்குள்ளே செயல்பட நானும் எல்லாரோட சேர்ந்து எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவரும் இந்திய சுவிசேஷ திருச்சபை பேராயருமான மறைந்த எஸ்ரா சட்குணம் உடல் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் நாளை மாலை அடக்கம் செய்யப்படுகிறது. முன்னதாக நாளை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக சென்னை வானகரத்தில் உள்ள இயேசு அழைக்கிறார் வளாகத்தில் எஸ்ரா சட்குணம் உடல் வைக்கப்படுகிறது. நாளை காலை 6 மணி முதல் சத்தியம் காஸ்பல் யூடியூப் பக்கத்தில் நேரலையாக காணலாம். இதேபோல நாளை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சத்தியம் தொலைக்காட்சியில் நேரலையில் காணலாம். இந்திய சுவிசேஷ திருச்சபை அகில இந்திய மாநாடு சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஈசிஐக்கு ஒரு துக்க நேரம். இந்திய தேசமெங்கும் ஆண்டவருடைய உன்னதமான ஊழியத்தை ஓடி நடந்து பஸ்ஸிலும் ரயிலிலும் விமானத்திலும் பயணம் செய்து எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் திருச்சபையிலே அங்கெல்லாம் திருச்சபை நிலைநாட்டி ஓட்டத்தை முடித்திருக்கிறாங்க.
அவருடைய அந்த அடக்க ஆராதனை சென்னை வானகரம் ஜேசி ஹால் இயேசு அழைக்கிறார் வளாகத்தில் வருகிற 26ஆம் தேதி சரியாக காலை 6 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி வரையிலும் ஐயா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும், பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், செபிக்கவும் நேரங்கள் கொடுக்கப்படுகிறது.